ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? சமீபத்தில் நடந்த ஈரோடு இடைத்தேர்தலோட ரிசல்ட்டை எதிர்பார்த்து ரொம்ப ஆவலாக நிறைய பேர் காத்திருந்தாங்க. காரணம் என்னன்னா, நம்ம பெரியாரை எதிர்த்து சீமான் ஐயா செஞ்ச சம்பவங்கள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பார்த்தா, அது சேஃபாக தாங்க இருக்குது. இவங்க என்ன தான் பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. 500 வாக்கு வித்தியாசத்தில் நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டே இழந்துருச்சு. திமுக ஜெயிச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த ஆள் மேலே நம்மளுக்கு நிறைய விமர்சனம் இருக்குது. ஏன்னா விஜயகாந்த் அவர்கள் கட்சியிலேருந்து வெளில வந்த ஆள், விஜயகாந்த் அவர்களுக்கு துரோகம் பண்ண ஆள். ஸோ துரோகிகள்லாம் நிறைய பேர் திமுகவில் இருக்கிறது தெரியும். ஸோ அந்த வெற்றியை நினச்சி சந்தோஷப்படல. நாம் தமிழர் கட்சி தோற்று நினச்சி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சில வருடங்களுக்கு முன்பு நானும் நாம் தமிழர் கட்சியாக ஓட்டு சேகரிச்சிருக்கேன். ஆனால் எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் இந்த மனுஷன் முன்னாடி போனதுன்னு சமீப காலம் நடந்த விஷயத்தில் இவர் நிறைய நிரூபிச்சிட்டாரு. இந்த மனுஷன் ஆர்எஸ்எஸ் கைக்கூலியாக மாறின வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சி நாசமாக போக போகுது. தம்பிங்க என்ன நினச்சிட்டான்னு சரிப்பா.